ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணி இறக்குனாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வின்னிங் சீட்ஸ் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களோட டார்கெட் என்ன நமக்கு தெரியல. சீட்ஸ் ஜெயிக்கணுன்றது அவங்க டார்கெட்டா, கட்சியை ஈவனாக எல்லா இடத்துலையும் வளர்க்கணும், ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்க டார்கெட்டான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா ஃபோக்கஸ்டாக சில இடங்களில் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால சில சீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும், வின்னிங் சீட்ஸாக மாற்ற முடியும் சில சீட்ஸை. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டி நமக்கு தெரியல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதிகாரம் கிடைக்காம எதுவுமே பண்ண முடியாம இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி எழும்ல, பார்ட்டி கேட்டிருக்கு, நாங்க பவருக்கே வரல, பவருக்கு வராம நம்ம என்ன சேஞ்சை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அது மேபி கொஞ்சம் பேருக்கு வரலாம். ஆனா இப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ரூஃப் என்னன்னா, ஜெயிக்காமலே அவங்க ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பார்ட்டியும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க, தலைவர்கள் சில பேர் வெளியே போகிறாங்க, அந்த சிக்கல்கள்லாம் இருந்தாலும் இப்போ மே 18 பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்களால கூட்ட முடியுது. இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கப்புறமும் பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுது. எல்லாரும் வெளியே போகும்போதும் கட்சியோட ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே 4 பேர் போனாங்கன்னா உள்ள ஒரு 10 பேர் வராங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவங்களோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இப்போ வரைக்கும் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படலை.